என்ன மக்களே ஜென்டில்மேனாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து அமித் அவர்கள் தான். அந்த மனுஷனை நேத்திலேருந்தே பயங்கரமாக வெறுப்பேற்றி கோவமெல்லாம் வர வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு. அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்ற லெவலுக்கு வந்து போயிருக்காரு. அப்படின்னா அந்த மனுஷன் எவ்வளோ சென்சிட்டிவாக இருப்பார், எவ்வளோ ஜென்டில்மேனாக இருப்பார் அப்படின்றத நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா பார்வதி ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பி விட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூகம்பம் போல் வெடிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம அமித் அவர்கள் தற்கொலை முயற்சியெல்லாம் வந்து பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காப்புல. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வக்ரம் என்கிற விக்ரம் இருக்கார்ல, அந்த ஆள், அப்புறம் திவ்யா, இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு லெட்டர் வந்து எழுதுகிறாங்க பார்வதிக்காக. என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்ஜே அவர்களுக்கு வந்து கையில் வந்து அடிபட்டிருக்கோம். ஸோ லாவகமாக எப்ஜே அவர்கள், அதாவது குட்டி வார்டனை வந்து அடிப்படை வச்சுட்டு லாவகமாக அமித் அவர்களை உள்ளர, ஓகே, தர்மலிங்கம் சாரை வந்து நீங்கள் கிச்சனுக்குள்ளே வசமாக இழுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஓகே, அந்த லெட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி கிட்ட வந்து கிடச்சிருச்சு. ஏன்னா அவங்க தானே ஸ்கூலோடைய வார்டன். ஸோ லெட்டர் பாக்ஸில் வந்து கிடச்சிருக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது வந்து போட்டிருக்கலாம். ஓகே, ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி வந்து இந்த விஷயம் வந்து பெருசாக வந்து பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு கேரக்டர் அசாசினேஷன் மாதிரி வந்துருக்கு. நானாக வேணுத்துக்கு வந்து எப்ஜேவுடைய கையை வந்து அடிப்படை வச்ச மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அமித் அவர்களுக்கும் என்னையும் ரொம்ப லிங்க் பண்ணி வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டுறாங்க அண்ட் கோமாவும் சொல்கிறாங்க. இதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரஜன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய எக்ஸ்ப்ளனேஷனை வந்து கொடுக்குறாங்க. என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய கேரக்டர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஓகேவா, அதாவது வசந்தி மேடமுக்கும் தர்மலிங்கத்துக்கும் ஒரு லிங்க் வந்து ஓடிட்டுருக்கிற மாதிரி வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேரக்டருடைய ஆர்க்கு. ஓகே, அதே போல் இந்த கேரக்டருக்குள்ளே தான் கதாபாத்திரத்தை நோக்கி மட்டும்தான் இந்த மொட்டை கடுதாசி வந்திருக்க தவிர மற்றபடிக்கு பர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரஜன் அவர்கள் சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்ததாக கனி இருக்காங்களே, அவங்களுக்கு சுத்தமாக பார்வதியை என்ன பண்ணாலுமே பிடிக்க போகிறதில்ல. அது நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த வெஞ்சன்ஸோடு தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்காங்க கனி. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்து கனி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்டு தாங்க, நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். எப்ஜே வியானா பண்ணுறதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், இவங்க பண்ணுறது கொண்டு போகக்கூடாது. ஓகே, அதுக்கிட்ட தான் நம்ம வினோத் அவர்கள் இருந்திருக்காரு இல்லையா, அந்த மனுஷன் போய் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, பண்ணி வச்சிடுறோம், ஓகே, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அமித் அவர்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்து நான் அதுக்கு தற்கொலையே பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காப்புல அமித் அவர்கள். இங்கே ஓவராக ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாரா, இல்லை அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகேவா, ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித் அவர்கள் பயங்கரமாக கோவப்பட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள்கிட்ட நான் உன்னை நம்பவே மாட்டேன் இதுக்கப்புறம் வாழ்க்கையிலே அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காரு. உடனே பார்வதி போய் கதறி அழுதுட்டுருக்காங்க. இதில் சாண்ட்ரா அவர்கள் வேறு கொளுத்தி போகிற மாதிரி இன்னொரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணுற மாதிரி வந்து அதில் இருந்துச்சு அப்படின்னா அஃபெண்ட் ஆக போகிறது வந்து அவங்க தானே, ஃபஸ்ட்டு வந்து அமித் அவர்கள் தானே அஃபெண்ட் ஆகிருந்துருக்கணும், நீங்கள் ஏன் அஃபெண்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறாங்க. இது வந்து பர்சனலாக தான் வந்து பேசுகிறாங்க. ஏன்னா அமித் அவர்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தைகள்லாம் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ அப்படி வந்து ரியலாகவே எழுதியிருந்தால் ஓகே, அந்த அப்பார்ட் ஃப்ரம் டாஸ்க் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தால் கூட அஃபெக்ட் ஆக வேண்டியது, அஃபெண்ட் ஆக வேண்டியது யார், அமித் அவர்கள் தானே ஆகணும். நீங்கள் ஏன் ஆகுறீங்க, உங்களுக்கு தான் மேரேஜ் ஆகலை அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பேசுகிறாங்க. அப்போ மேரேஜ் ஆகாத பொண்ணை பற்றி நீங்கள் தப்பாக எழுதினாலே அவங்க ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். பட் இது வந்து தப்பான புரிதலில் வந்து போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அது ஃபுல்லாக லைவ் பார்த்தா தான் வந்து தெரியும். கண்டிப்பாக ஸ்டேட்யூனாக இருங்க, அதை பற்றி நான் லைவ் அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஸோ இதுதான் மக்களே நடந்தது, இதுதான் மக்களே இது வரைக்கும் தெரிய வந்திருக்கிறது இவ்வளோ மட்டும்தான். ஸோ அதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திங்கன்னா அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.